இன்று வளர்பிறை அஷ்டமி. முன்னேற்றம் தரும் அஷ்டமி விரதம். பைரவரை மனதார வழிபடுவோம். தமிழ் கடவுள்களில் ஒன்றான பைரவமூர்த்தி சிவபெருமானின் 64 திருமேனிகளில் ஒன்றாவார். பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள். பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே பலன்கள் கிடைக்கும். இவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்தியும் கைகூடும். காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். சிவபெருமானின் அம்சமாக பைரவமூர்த்தி கருதப்படுகிறார். நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்பிறை திதிகளில் முடிப்பார்கள். இதுவே வழிபாட்டின் இரகசியமாகும். தேய்பிறை திதிகளில் கர்ம வினைகள் அனைத்தும் அழியத் தொடங்கும் என்றும் வளர்பிறை திதிகளில் தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதும் ஐதீகம். பைரவமூர்த்தியிடம் தேய்பிறை அஷ்டமி திதியில் கடன் தீர வேண்டும் என்று எந்த அளவிற்கு வழிபாடு செய்கின்றோமோ அதே அளவு நம்பிக்கையோடு வளர்பிறை அஷ்டமியில் வருமானம் பெருக வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும், வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது என்று வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை வைக்க வளர்பிறை நிலவு போல நம் வாழ்வும் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பது நம்பிக்கை. அஷ்டமி விரதம். மனிதர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுவது இயல்புதான். அப்படி நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது நாம் சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு விடவும் வேண்டாம். சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவ மூர்த்தியை வழிபட்டு ஆபத்துகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் விடுபடலாம். ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமியில், அதாவது தேய்பிறை அஷ்டமியில் விரதமிருந்து பரமேஸ்வரனை வழிபடுவதே அஷ்டமி விரதமாகும். அஷ்டமி என்பது 8வது திதியாகும். மேலும் அஷ்டமி வழிபாடு ஆபத்திலிருந்து காக்கும் என்பது நம்பிக்கை. பைரவர் வழிபாடு. வளர்பிறை அஷ்டமி திதியில் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது 16 செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீ கால பைரவர். அப்படி காக்கும் கால பைரவரை வழிபட சிறந்த திதியாக மாதத்தின் அஷ்டமி திதி கருதப்படுகிறது. இந்த திதியில் பைரவ மூர்த்தியை வழிபடுவது நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். வறுமை நீங்க வளர்பிறை அஷ்டமி திதிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்து 11 தீபங்கள் ஏற்ற வேண்டும். 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் துன்பங்கள் குறைய பைரவர் சந்நிதியில் 2 மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கருப்பு எள்ளிட்டு திரி போட்டு தீபமேற்றி மனதார வழிபாடு செய்யுங்கள். பஞ்ச தீப விளக்கு. கால பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு ஆலயத்தில் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதாவது 5 அகல் விளக்குகளை எடுத்து கொள்ளுங்கள். அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்கள் தான் பஞ்ச தீப எண்ணெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபமேற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும். மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீங்கச் செய்து எல்லா பலங்களையும் நலன்களையும் பெற்று சுபிட்சம் அடைய செய்யும். தினமும் பைரவ மந்திரத்தை 108 முறை கூறினால் அதுவே நல்வாழ்விற்கு போதுமானதாகும். பைரவ மந்திரம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக. ஆண்கள் பிரணவத்துடன் இணைத்து கூறலாம், ஸ்ரீ கால பைரவாய நமக. அஷ்டமி பைரவ வழிபாட்டு முறை இனிதே நிறைவடைந்தது.